அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிறது கெரியர் கைடன்ஸ். ஓகேவா? கெரியர் கைடன்ஸை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த கெரியர் கைடன்ஸில் இன்றைக்கி கெரியரை பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கெரியர் பிளான் பண்ணுறது இன்றைக்கி நிறைய குழந்தைகள்கிட்ட பேசும்போதோ நிறைய அப்பா அம்மாகிட்ட பேசும்போதோ சொல்கிற விஷயம், கெரியர் நான் பிளான் பண்ணலை, எந்த கோர்ஸுக்கும் நான் பிளான் பண்ணலை, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன், எதில் கிடைக்குது நான் போகிறேன், இல்லை நான் படிக்கிற பாடத்தில் ஏதோ படித்து 12th முடித்து ரிசல்ட்டு வரும்போது அந்த ரிசல்ட்டில் எது டாப்பில் இருக்கோ, எனக்கு எது இந்த கட் ஆஃப் கரெக்டாக இருக்கோ அந்த பாடத்தை எடுத்து நான் படிக்கிறேன். எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் பேரண்ட்ஸு இருக்காங்க. அடுத்ததாக ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி என்னால் படிக்க முடியலை. ஓகேவா? அப்போ படிக்க முடியாதனால நான் இதை பற்றி நான் என்ன பண்ணலை, டிசைட் பண்ணலை. ஏதோ ஒன்று கிடைக்கும், ஓரளவு பாஸ் ஆகும், அந்த பாஸ் பண்ணுறதை வச்சு நான் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு டிகிரி எடுத்துகிட்டு நான் படிச்சுட்டு போயிட்டு ஒரு சாதாரண வேலையில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய காசு இருக்குது, நான் இந்த காசை வச்சுட்டு ஒரு டிகிரி வேணும், அதுக்கப்புறம் என் அப்பா பிஸ்னஸோ இல்லை ஏதோ பிஸ்னஸோ தொடங்கி நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போயிடுறேன். இந்த மாதிரி யோசிக்கிற நிலைமையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நம்ம கெரியர் பிளானை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. நான் கெரியர் பிளானிங்கில் இருக்கணும், நான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கவே இல்லை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், இதில் எவ்வளோ தூரம் உங்களால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுடைய கெரியரை டியூன் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ கெரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோமா, அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். வேலையை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். அடுத்து ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய என்டர்பிரைசஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. இதில் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நான் போகணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணலாம். ப்ரைவேட் ஜாப்ஸ் முதலாளிக்கிட்ட ஒர்க் பண்ணணுமா, கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணணுமாங்கிறது இருக்குது இல்லையா? ப்ரைவேட் லிமிட்டடில் ஒர்க் பண்ணணுமா, பப்ளிக் லிமிட்டடில் ஒர்க் பண்ணணுமா, இல்லை இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணணுமா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணணுமா, இதையும் டிசைட் பண்ணணும். ஏன்னா அந்த ஒருத்தர் நினச்சிப்பாங்க நம்ம இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ். அதுக்கடுத்ததாக வெளிநாட்டில் ஒர்க் பண்ண போகிறேன்னா, நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலே படித்து அங்கேயே ஒர்க் பண்ணிக்கலாமா, இல்லை இந்தியாவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வெளிநாடுகளில் போய் ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறாமா, நான் ஒர்க் பண்ணால் அதுக்கு காசு கிடைக்கணும், நான் போவேன், ஒர்க் பண்ணுவேன், வருவேன், இன்னொரு கம்பெனியில் போவேன், ஒர்க் பண்ணுவேன், வருவேன், இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன், வருவேன். நான் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் இல்லையா, மேட்ரிமோனியல் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி கன்சல்டண்ட்டு மாதிரி ஒர்க் பண்ணுறது, இல்லை ட்ரெயினராக ஒர்க் பண்ணலாம், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஒர்க் பண்ணலாம், அப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி சில ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது. இல்லைன்னா கேமராமேன், அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோகிராஃபர்ஸ், அப்புறம் எடிட்டர்ஸ், இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க இந்த மாதிரி போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வருவாங்க. ஸோ தன்னுடைய திறமையை மட்டும் வளர்த்துக்கிட்டு அந்த திறமைக்கேற்ற காசு வாங்குறது. அதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ்னால் எம்பிபிஎஸ் டாக்டராக இருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க, கம்பெனி செக்ரட்டரியாக இருப்பாங்க, அட்வொகேட்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு அவங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு சார்ஜை வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ ஏதோ ஒன்று ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது. அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ அதில் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ முதலீடு போட்டு பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பண்ண போகிறாங்களா, டீலர்ஸ் பண்ண போகிறாங்களா, ஷாப்ஸ் பண்ண போகிறாங்களா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் எது வேணாலும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எதில் நம்ம போக போகிறோம். அப்போ இதில் போகணுன்னா என்ன படிக்கணும், இந்த கோர்ஸை படித்தா இதெல்லாம் நான் பிடிச்ச மாதிரி இந்த ஏதோ ஒன்றில் நான் போக முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ சேலரி வாங்க முடியும்,
ஸோ சேலரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். வேர்ல்டில் உள்ள அத்தனை ஜாப்ஸை பற்றியும், அத்தனை பிஸ்னஸ் பற்றியும், இது அத்தனை ஃப்ரீலான்ஸ் பற்றியும், அத்தனை இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ் பற்றியும், அத்தனை ப்ரொஃபஷனல்ஸ் பற்றியும் நல்லா சர்ச் பண்ணி தேடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேடல் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போதைக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், 9ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், 12ஆம் கிளாஸ் படிக்கணும், எல்லாருமே இந்த விஷயத்தில் ஆரம்பிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் தேடல். நான் எந்த மாதிரி சேலரி வாங்க முடியும், எனக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத அதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ என்னுடைய திறமைகள், எனக்கு பிடிச்ச பாடம், எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு பிடிச்ச சம்பளம், இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெரியரை ஃபஸ்ட் ஸ்டெப் பிளான் பண்ணிட்டீங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது என்னுடைய திறமைகள். எனக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, நான் எந்த மாதிரிலாம் கற்றுக்கிறேன், எந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கேன், எந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் வச்சுருக்கேன், லைஃப் ஸ்கில்ஸ் வச்சுருக்கேன், எந்த மாதிரி பிஹேவியர் ஸ்கில்ஸ் வச்சுருக்கேன், எந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் எந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ண போகிறேன், எதை டெவலப் பண்ணி நான் ரீச் பண்ண போகிறேன், என்னுடைய ஜாபை ஃபாஸ்ட்டாக ஹையர் சேலரியில் நான் எப்படி ரீச் பண்ண போகிறேன், இதுக்கு நான் எப்படி என்ன தயார்படுத்துறது, எவ்வளோ தயாராகிருக்கேன், என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னுடைய வீக்னஸுக்கு பலவீனத்துக்கு என்னென்ன முட்டுக்கட்டுகள் இருக்குது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரென்த்துன்னா ஸ்கில்ஸ், அதாவது நம்முடைய ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது, நான் ஒரு விளையாட்டு வீரரா, இல்லை மியூசிக்கா, டான்ஸரா, மியூசிக்கில் பாடுறவனா, இல்லை மியூசிக்கு போடுறவங்களா, பெயிண்டிங் பண்ணுறவங்களா, ட்ராயிங் பண்ணுறவங்களா, டிசைனிங் பண்ணுறவங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பொருளை உடச்சி பிரித்து பார்க்குறவனா, இல்லை ஆராய்ச்சி பண்ணுறவனா, இல்லை நான் மக்களுடைய பேசுகிறவனா, இல்லை தனிமை விரும்பியா, இல்லை தலைமை பண்பு உள்ளவனா, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கா, எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கா, கோஆப்ரேஷன் இருக்கா, கோஆர்டினேஷன் இருக்கா, டீம் பில்டிங் என்கிட்ட இருக்கா, லிசனிங் ஸ்கில் இருக்கா, ரைட்டிங் ஸ்கில் இருக்கா, கண்டென்ட் ரைட்டிங் என்னால் பண்ண முடியுமா, ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, அப்புறம் நல்லா ரீட் பண்ணுறவனா, நல்லா அழகாக உச்சரிக்கிறவனா, வாய்ஸ் அண்ட் ஆக்சென்ட் இங்கிலீஷில் நல்லா இருக்கா, இல்லை தமிழில் நல்லா இருக்கா, இல்லை மலையாளத்தில் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய நல்ல கோல் செட் பண்ணுறவனா, என்னை பற்றி எனக்கு தெரியுமா, இல்லை கம்யூனிகேஷன்ஸ் என்னால் நல்லா பேச முடியுமா, அழகாக பேசுவேனா, அன்பாக பேசுவேனா, பணிவாக பேசுவேனா, பண்பாக பேசுவேனா, அதிகாரமாக பேசுவேனா, மக்களுடைய செல்வாக்கை ஈர்க்கிற அளவுக்கு என்னால் பேச முடியுமா, இதெல்லாம் திறமைகள். அப்புறம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், மக்கள் செல்வாக்கை அதிகமாக இழுக்கிற அளவுக்கு வேகமாக ஈஸியாக அடாப்ட் பண்ணி பேசுகிறவனா, அடாப்டபிலிட்டி ஸ்கில் இருக்கா, இந்த இடத்துல என்னால் ஒத்து போக முடியுமா, எல்லா இடத்துலையும் என்னால் வாழ முடியுமா, என்னால் மக்களுக்கு நல்லது செய்யுமா, ஹெல்பிங் மைண்ட் இருக்கா, இல்லை மற்றவங்கள மாதிரி மற்றவங்க இடத்துல இருந்து யோசித்து அது மாதிரி என்னால் பேச முடியுமா, அடுத்தவர்களுக்கு பிடிச்சது மாதிரி பேச முடியுமா, அன்பாக பேசுகிறவனா, என்கிட்ட அன்பு இருக்கா, ரைட். என்னுடைய திறமைகளை எல்லாம் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு 80க்கு மேலே நமக்கு திறமைகள் இருக்குது, அந்த அத்தனை திறமைகளையும் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா என தெரிஞ்சுக்கிட்டு இந்த திறமைகள் எல்லாம் நான் எந்த வேலையில் போட்டால் என்னால் அதிகமாக சம்பளம் வாங்க முடியும், என்னுடைய திறமைகள் இப்படிலாம் இருக்குது, இந்த திறமையை நான் போடும்போது எனக்கு அதிகமான சம்பளம் கிடைக்குமா, எத்தனை வருஷத்தில் கிடைக்கும், நான் இந்த திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன், அதுக்கான படிப்பையும் எடுத்துக்கிட்டேன், அதுக்கான வேலையிலையும் சேர்ந்துக்கிட்டேன், அதுக்கான சம்பளத்தையும் என்னால் வாங்க முடியும்னா அது உங்களுடைய சரியான பிளானிங்காக இருக்கும். ஸோ என்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னுடைய திறமைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கெரியர் எடுக்க போகிறேன், அந்த கெரியர் எனக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு கொடுக்கும், அதிகமான பணத்தை சம்பாதித்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த பிளானிங், என்னை பற்றின பிளானிங்லேயே ஃபஸ்ட்டு நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா அதுக்கு அடுத்ததாக நான் பார்க்க வேண்டியது காம்படிஷன். இந்த பாடத்துக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குது,
சில பாடங்களெல்லாம் ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கும், இல்லை 2 இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கும், 3 இன்ஸ்டியூட்டில் இருக்கும். இந்த மாதிரி பாடங்கள், இந்த பாடங்கள் எல்லாமே எனக்கு ஏற்ற பாடமாக நான் நினைக்கிற வேலைக்கு போக சாதிக்கக்கூடிய சாதனையை சாதிக்க வழிவகை செய்யக்கூடிய பாடமாக, அதிகமான சம்பளத்துக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும். இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியில் போயாச்சுன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீசஸ் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, டேட்டாபேஸ் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, க்ளவுடுக்கு தனியாக இருக்குது, நெட்வொர்க்கிங் தனியாக இருக்குது, அப்புறம் ஹேக்கிங், எத்திக்கல் ஹேக்கிங், இதுக்கெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இதெல்லாம் நான் படிக்கணும்னா அதுக்கு தனித்தனி ஸ்பெஷலைஸாக போகணும். மெக்கானிக்கல் போயிட்டுனா ஆட்டோமொபைலா, மரைனா, இல்லை ஏரோநாட்டிக்கலா, ஏரோஸ்பேஸா, இந்த மாதிரி பல விதமான படிப்புகள் ஒவ்வொரு துறைகள்லேயும் தனித்தனியாக இன்னும் ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது. அப்போ இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குமா? அப்போ நமக்கு நம்ம திறமையும் நம்முடைய படிப்பும் நம்முடைய வேலையும் இணையும் போது ஒரு நல்ல ஒரு சேலரி, நமக்கு வருமானம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ காம்படிஷன் இருக்கும்போது இந்த அதிகமான காம்படிஷன் இந்த பாடத்துக்கு இருக்குது. அப்போ அதிகமான காம்படிஷன் இந்த பாடத்துக்கு இருக்குது. இல்லை, காம்படிஷன் இருக்குது, ஆனால் அது வந்து சில கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மட்டும்தான் இருக்குது, இல்லை நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மட்டும்தான் இருக்குது, இல்லை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் மட்டும்தான் இருக்குது, இல்லை நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அல்ல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்த மாதிரி நிறுவனங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஜி மெயின் இருக்குது, ஜி அட்வான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகணும். அப்போ நான் நேரமே ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக அந்த சிலபஸை தெரிஞ்சுக்கிட்டு சரியாக படிச்சுக்கிட்டு அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும். இல்லை நான் எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நான் நீட் எழுதணும். இப்போ நீட் எழுதுனா நேரமே அந்த கோர்ஸுக்கான சிலபஸ் எடுத்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண ஜெயிக்க முடியும்னு பிளான் பண்ணி அதை பாஸ் பண்ணி நம்ம எம்பிபிஎஸ் போகணும். இது வந்து காம்படிஷன். இந்த காம்படிஷனில் இன்னும் நிறைய கோர்ஸஸ் இருக்குது. எல்லா கோர்ஸும் சில கல்லூரிகள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் லேபர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் தான் இருக்குது. அந்த காலேஜில் போய் படிக்கணும்னா நேரமே அப்ளிகேஷன் போட்டு கரெக்டாக அந்த டைமில் அப்ளிகேஷன் போட்டால் தான் கிடைக்கும். அப்போ அதுக்கு 12ஆம் கிளாஸ் மார்க்கு தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ தான் 12ஆம் கிளாஸில் அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? இந்த மாதிரி காம்படிஷன் அதிகமான கோர்ஸஸுக்கு நான் எப்படி போகிறது? காம்படிஷன் கம்மியாகிடுச்சுன்னா கம்மியாக இருக்குது, ஆனால் டாப் இன்ஸ்டியூட்டில் படித்தா தான் வேல்யூ. அப்போ டாப் இன்ஸ்டியூட்டில் எப்படி போகிறது? இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பிளான் பண்ணி அந்த காம்படிஷன் லெவலில் பார்த்து நம்ம ரெடி ஆகணும். அடுத்து வந்து இந்த படிப்புக்கு எவ்வளோ செலவாகும்? படிப்புக்கு சில பாடங்கள் பார்த்திங்கன்னா 70,000, 75,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம்லாம் போகுது. ஸோ அந்த கோர்ஸை பொறுத்து, அந்த கோர்ஸை பொறுத்து, இன்ஸ்டியூட்டை பொறுத்து என்ன அந்த ஃபீஸ் மாறுது, டொனேஷன் மாறுது, அங்கே நம்ம செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் மாறுது. ஃபேஷன் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இடையிலலாம் நிறைய செலவு இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு இடையிலலாம் செலவு இருக்கும். வெளிநாட்டு போகணும். டூரிசம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போகணும். அப்போ இந்த செலவெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியுமா? என்ன செலவெல்லாம் என்னால் ஈஸியாக பண்ண முடியுமா? இல்லை இந்த செலவுக்கு நான் என்ன பண்ணுறது? பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா? பார்ட் டைம் ஜாப் மூலமாக பண்ண முடியுமா? இல்லை நான் வந்து பேங்கில் லோன் இருக்கும். பேங்க் லோன் வந்து ஃபீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. பேலன்ஸ் எக்ஸ்பென்ஸை வந்து யார் பண்ணுவா? அதுக்கு எனக்கு வழி இருக்கா? இல்லை அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா? அந்த வாய்ப்புகள் மூலமாக ஏதாவது சம்பாதிச்சு நான் அதை பண்ண முடியுமா? அப்படிங்கிறது யோசித்து நம்ம அந்த காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ காஸ்ட்டு கால்குலேட் பண்ணும்போது நிறைய இடங்களை தவறு பண்ணுறாங்க. டொனேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் இருக்குது, அப்புறம் காஷன் டெபாசிட் இருக்குது, செமஸ்டர் ஃபீஸ் இருக்குது, அப்புறம் இடையில் இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கலாம், டூர் இருக்கலாம் இல்லையா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் செலவாகும். சில வெளியூர் பயணம் போகணுன்னா வெளியூர் பயணத்துக்கான செலவு, இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த காஸ்ட் டோட்டலாக நம்ம கணக்கு பார்த்து தான் அதை வந்து நமக்கு ஏற்ற படிப்பை எடுத்துக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா? என் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்களா? என் அப்பா அம்மா என்னை வந்து எம்பிபிஎஸ் தான் ஆகணும்னு நினைக்கிறாரு, நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ எம்பிபிஎஸ் ஆகணும்னா நான் வந்து 12th மேத்ஸ் பயாலஜி எடுக்கணும்.
இதே இது சார்ட்டர்ட் அக்கௌண்டாங்கன்னா நான் 12th வந்து அக்கௌண்டன்சி குரூப்போ காமர்ஸ் குரூப்போ எடுத்தால் போதும். அப்போ நான் எந்த படத்தை எடுக்கிறது? அப்பா அம்மாட்ட நான் கன்வின்ஸ் பண்ணணும். நான் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா தப்பிட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணணும்? அவங்க பிடிச்ச பாடத்தை எடுத்து அதை என் விருப்ப பாடமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண முடியும். அப்படி பண்ண முடியுமா? அப்போ தான் எனக்கு வந்து நிறைய ஃபீஸ் கட்டுவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னா அந்த மாதிரி இருக்கலாமா? அதையும் நம்ம தான் கன்சிடர் பண்ணணும். தென் வந்து இதுக்கான வேலை வாய்ப்புகள். எல்லோரும் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் ஜாயின் பண்ணுவாங்க. 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எல்லாமே ஃபில்லாக இருக்குது. இந்த 4 வருஷத்தில் எல்லாமே ஃபில் ஆகும். 4 வருஷம் முடியும் போது இல்லை 3 வருஷம் முடியும் போது என்ன நடக்கும்? அங்கே போகும்போது வேலைக்கு ஆல்ரெடி 4 இயர்ஸில் ரெக்ரூட் பண்ணவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. 1 இயர் 2 இயர் 3 இயர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. அவங்கள தான் திரும்ப எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஏதாவது வேலையை விட்டு போனாலோ இந்த இடத்துல காரியங்கள் வந்தால் தான் நமக்கு அந்த வேலை கிடைக்கும். இல்லை புதுசாக ப்ராஜெக்ட் எடுத்தால் தான் அந்த வேலை கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த வேலைக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்குது, மற்றதில் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இப்போ என்ன வேலை வாய்ப்புகள் 4 வருஷம் கழித்து அதிகமாக இருக்குங்கிறதையும் நாம் கணிக்கணும். நம்ம எதிர்காலத்தை யோசிக்கணும். யோசித்து நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு சரியான ஒரு பிளானிங், நல்ல பிளான் பண்ணி நம்ம சரியான ஒரு படிப்பை எடுத்துக்க முடியும். ஸோ எல்லோரும் எப்படி அதாவது கெரியரை பிளான் பண்ணும்போது ரொம்ப யோசித்து சரியான முடிவு எடுத்து சரியான முடிவில் போய் நல்லா பிடிச்ச பாடத்தை எடுத்து பிடிச்ச வேலையில் போய் பிடிச்ச சம்பளத்தில் உட்கார்ந்திங்கன்னா மன நிம்மதியோடு நல்லா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.